இது வந்து நம்மளுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ட்ரிக்னாமெட்ரியில் என்சிஇஆர்டி ட்ரிக்னாமெட்ரி என்சிஇஆர்டி கிளாஸ் 11 மேக்ஸ் சாப்டர் 3. அதில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம்னா, we have been looking over the example 1, example 2 and example 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். There are 5 examples. First 1, 02, 03, 04 and 05 first exercise வர்றதுக்கு. So we have done this 2 and கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம முடிச்சிருந்தோம். Now we are going to look over example 3, 4 and 5. போலாமா? Okay, example 3. Find the radius of the circle in which a central angle 60 degree intercept an arc length of 37.4. Use pi is equal to 22/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. What we have? We have circle. நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. கொஸ்டின் நம்ம அதில் புரிஞ்சுக்கணும்னே. இது கிளாஸ் 11 பசங்களுக்கு எப்படி புரியுமோ அதை மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு போயிருப்போம். ஸோ டேக் யுவர் பென், நோட்ஸ் எழுதி, கலர் பென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் பென்லாம் எழுதி யூ கேன் மேக் இட் பெட்டர். சரியா? போலாமா? ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் given? ஃபைண்ட் த ரேடியஸ். ரேடியஸை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. இதுதான் சென்டர். சரியா? சென்டர், ரேடியஸ் கண்டுபிடிங்கிறாங்க. 6 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்க் லென்த் எவ்வளவா? வாட் இஸ் த ஆர்க் லென்த்? ஆர்க் லென்த் 37.4. சும்மா நம்ம ரஃபாக ஒரு ஆர்க் எடுத்துக்குவோம். இப்படி ஒரு லைன் இனிஷியல்லாம் இப்படி வரைவோம். இங்கிருந்து இந்த நீளம் வந்து எவ்வளவு? 37.4 அப்படிங்கிறாங்க. இந்த நீளம், this length is 37.4 சென்டிமீட்டர். அந்த ஆங்கிள் எவ்வளவு? சென்ட்ரல் ஆங்கிள், மையத்திலிருந்து வந்த ஆங்கிள் எவ்வளவு? 60 டிகிரி. So what we are asked, find R. R என்ன? So இதுக்கு நமக்கு we have formula. Arc length is equal to R into theta, where theta should be in, வெறும் theta வர்றதுனால theta எந்த யூனிட்ல இருக்கணும்? யூனிட்ஸ் ஆஃப் ரேடியன். ரேடியன் யூனிட்ல இருக்கணும். யூனிட்ஸ் ஆஃப் ரேடியன்ல. நம்ம theta என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் given 60 டிகிரி. ஸோ இப்போ என்னவா மாற்றணும்? ரேடியனாக மாற்றணும். ஸோ we are asked to find the radius. R தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. we are given arc length. அந்த arc length கொடுத்துட்டாங்க. arc length was given 37.4. ஓகே. ஸோ R is equal to என்ன? arc length divided by theta. தீட்டாவை எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? ரேடியனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. 37.4 ரேடியன். டிவைடட் பை 60 டிகிரி. நம்ம என்னவா சப்ஸ்டியூட் பண்ணணும்? ரேடியன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். Can I go forward? 37.4 எப்படி எழுதலாம்? கொஞ்சம் ஒரு ஈஸினஸ்க்காக, ஒரு சிம்பிளிசிட்டிக்காக என்ன பண்ணலாம்னா,
37.4 374 by 10 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். So I'll write it like this: 1 by 10 into 374 centimeter by எவ்வளவு டிகிரி? 60 டிகிரி. Now we'll convert into radian. 180 degree எவ்வளவு? 180 degree is pi radian. So we'll have unit factor method மூலமா இங்க 1 இருக்கும். இதை நம்ம இங்க எடுத்து வந்துடலாம். எடுத்து வந்தா என்ன ஆகும்? What happens? 1 is equal to 180 degree by pi radian. We have another thing also. இன்னொரு வேற மாதிரியும் இருக்கு. So 1 multiplied with 180. The 180 கீழே கொண்டு போனா என்ன ஆகும்? What happens? So அந்த லெஃப்ட் சைடில் 1 இருக்கும். pi radian by 180 degree. So 1 நம்ம இப்படியும் எழுதலாம், 1 இப்படியும் எழுதலாம். So மொத்தத்தில் 1 is, what is 1? Totally 1 is, we have two answers. 180 degree by pi radian and pi radian by 180 degree. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? What we'll do? So we have theta is equal to 60 degree இருக்கு. 60 degree இருக்கு. அதை என்னமா மாற்றணும்? ரேடியனா மாற்றணும். theta is equal to 60 degree. We have to convert into radian. அந்த இடத்துல டிகிரி கேன்சல் அவுட் ஆயிட்டு அந்த இடத்துல ரேடியன் வரணும். அதுக்காக I will be using this pi radian by 180 degree நான் பயன்படுத்துறேன். பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? What happens? pi radian by 180 degree. இப்போ என்ன ஆகும்னா, now this degree get cancels, and if I cancel this 60 degree இதையும் cancel பண்ணா it is pi by 3. So the answer is pi by 3 radian. Okay, 60 degree எத்தனை ரேடியன்? pi by 3 ரேடியன். சரி, அப்போ நீங்கள் இப்போ ட்ரிக்னாமெட்ரிலாம் படிக்க போறீங்கன்னா இதையும் நீங்கள் கற்றுக்கணும். இது சொல்ல 60 டிகிரியை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 60 டிகிரி எத்தனை ரேடியன் அப்படின்னு பாருங்க. 180 டிகிரி எத்தனை ரேடியன் லேர்ன் பண்ணிக்கோங்க. 270 டிகிரி எத்தனை ரேடியன்? இதுல இதான் ஸ்டாண்டர்ட்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. 90 டிகிரி, 360 டிகிரி, 45 டிகிரி, இதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக டக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்போ 60 டிகிரி நம்ம என்னென்னு எடுத்தோம்? 60 டிகிரி இஸ் pi by 3. அப்புறம் 30 டிகிரி அதுவும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். How will you convert these degrees to ரேடியனா மாற்றணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் ரேடியனா மாற்றணும். 180 டிகிரினா பை, 270 டிகிரினா 3 pi by 2 ரேடியன், 90 டிகிரினா pi by 2 ரேடியன், 360 2 pi ரேடியன். எல்லாம் யூனிட்டோட போடணும். 45 டிகிரினா pi by 4, 30 டிகிரினா pi by 6 ரேடியன். சரியா? அந்த யூனிட். இப்போ எனக்கு என்ன இருக்கு இங்க? we have 60 டிகிரி. அப்ப நான் அதை எப்படி எழுதலாம்? டிவைடட் பை 60 டிகிரி நான் என்னவா மாத்திருக்கேன்? ரேடியனா மாத்திருக்கேன். அது என்னது? 60 டிகிரி டிவிஷன்ல இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? pi by 3 ரேடியன் divided by pi by 3 radian. அடுத்த ஸ்டெப்ல எழுதுறேன் so that you will get a clear picture. 60 degree and I have 1 by 10. 1 by 10, 374 divided by 60
multiplied with centimeter. 60 தான் நம்ம என்னன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், டிவைடட் பை 60 டிகிரி அப்படி தானே இருந்திருக்கு. 60 டிகிரி நான் இப்படி எழுதுறேன், டிவைடட் பை 60 டிகிரி. அது என்னவா மாறுச்சு, பை பை 3 ரேடியன். இப்போ மல்டிப்ளிகேஷன்ல போச்சுன்னா 3/π ரேடியன். மேல இருக்கிற ரேடியன் கீழே வந்துடும். சரியா? பைக்கு பதிலாக 22/7 யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க. we are told use பைக்கு பதிலாக 22/7. ஸோ we have now இப்போ என்ன இருக்குன்னா 374 multiplied with 3 into 7 whole divided by 10 pi 22/7 எழுதலாம். And you will have a unit of radian. 22/7 we can write it up like 22/7. Okay, already we have a 7 here. எங்க இருந்து 7? ஒரே நிமிஷம். (33 into 3 divided by 22/7. நான் இன்னொரு 7 ஆல்ரெடி அதிகபட்சமாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ if I cancel this 2 என்ன வரப்போ I will have 187. 187 multiplied with 3 7s are 21, 11 and it is 11. 1/10 மட்டும் தனியாக வச்சுக்கிறேன், தேவைப்படும் போது I will be using it. ரேடியன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயம் கேன் யூ அப்சர்வ் திஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துப்போம். 11 டேபிளால சம்திங் இஸ் தேர். திஸ் இஸ் 17 multiplied with 11 is 187. Could you get the point? 17 multiplied with 7. எப்படின்னா இப்போ இங்க பாருங்களேன், இப்போ 17 இருக்குன்னா 17 multiplied with 11 is 17 187. 11th டேபிள்ல பார்க்கும்போது எப்படின்னா இப்போ ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். 18 அப்படின்னு இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 18 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 9. ஸோ 198 இருக்கு. So when you have 17 ஓட multiplication when multiplied with 11, 17 நீங்க எழுதிக்கோங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 187. So here I have 187 below. Thank you. So it is what? It is 17. 17 times 21 என்ன? Can you help me here? இதுக்கு வந்து பண்ணா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 17 times 21. 17 times 21. 357. 357 divided by yaar irukada? We have a 10 beneath and a unit of centimeter by radian. So your answer is what? Centimeter by radian na enadhu 35.7. 357 by 10 is 35.7. Unit என்ன centimeter மட்டும் இருக்கு. Okay, so the answer is 35.7. we have arrived it. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்? we have been finding r. r னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். தீட்டான்னு சிம்பிளா வந்துச்சுன்னா sin தீட்டா வந்தா கூட பிரச்சனை கிடையாது. sin of தீட்டால இருந்தபோது கூட you can substitute in degree. ஆனா வெறும் தீட்டான்னு வந்தா you should definitely convert into radian. அப்பதான் கணக்கு செய்யணும். சரியா?
Okay, shall we go to the next one? Example number 4. A very interesting question. The minute hand of the watch is 1.5 centimeter long. How far does its tip move in 40 minutes? Use pi is equal to 3.14. இப்போ கிளாக் இருக்குல்ல, கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்டுன்னு இருக்குமா, அந்த மினிட் ஹேண்ட் எவ்வளவு போயிடுச்சா 40 மினிட் போயிருக்கான். ஸோ மீன்ஸ் என்னன்னா, அர்த்தம் என்னன்னா, இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா 15 மினிட், இங்கே வந்தா 30 மினிட். ஸோ இதுல இருந்து நம்ம ஈக்குவல் டிவிஷன்ஸ் எடுத்திருப்போம். கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5, 10, 15, அப்புறம் 20, 25, 30, 35, 40. வருங்காலத்தில் கிளாக்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே டிஜிட்டல் ஆயிட்டா. இதெல்லாம் எதுக்கு அதை கற்றுக் கொடுக்குறீங்கன்னு வருங்கால ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலும் சொல்லுவாங்களோ என்னவோ. ஸோ இதான் மினிட் ஹேண்ட், அவங்களுக்காகவே நம்ம இப்பவுமே ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் கிளாக் இப்படி தான் இருக்கும். மினிட்னு ஒன்று இருக்கும், செகண்ட்ஸ்னு ஒரு முள் இருக்கும். தட் வில் பி எ பாயிண்டர். அது வந்து இங்கே 5 டிகிரி, 5 டிகிரி, 5 மினிட், 10 மினிட், 15 மினிட், 20 மினிட், 25 மினிட், 30 மினிட், 35 மினிட், 40 மினிட், 45, 50 and 55. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் பார்த்தா 90 டிகிரி. இப்போ இங்கே பார்த்தா நான் ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் எவ்வளோ டிகிரி இருக்கும்? கேன் யூ கெஸ்? ஈக்குவல் பங்கா நான் பிரிச்சிருக்கேன். ஒரு பங்கு எவ்வளவு இருக்கும்? 1 part is how much? Good சாலை. It is மாதேஸ்வரன். So it is 30 degree. Yes, 30 degree. 30, 60, 90. Okay. So அப்புறம் 40 டிகிரினா என்ன வரும்? எவ்வளவு டிகிரிஸ் வரும்? How much degrees? இந்த டிப்பு எவ்வளவு தூரம் போயிருக்குங்கிறாங்க. இந்த டிப்பு எவ்வளவு ஆர்க் லென்த்தை எடுத்திருக்குங்கிறதா கேள்வி. இந்த டிப்பு how much ஆர்க் லென்த் எடுத்திருக்குங்கிறதா கேள்வி. ஸோ அப்பனா இங்கே 90, இது 90, and then plus 5, 95, 180, 90 plus 90, 180, 185, 185 plus 5, 185 plus 5 is 190 degree. Okay, hope புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை வந்துட்டு அவங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 ஆஃப் அ ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2/3னா ஒரு முழு வட்டம் வந்து எவ்வளவு? 180, 360 டிகிரி. இங்க வந்து இது 3 பங்கா ஈக்குவல் டிவிஷனா பிரிக்கிறாங்க. ஈக்குவல் டிவிஷனா இங்க இருந்து இங்க வரைக்கும் 120 டிகிரி, இங்க இருந்து இங்க வரைக்கும் அகெயின் ஒரு 120 டிகிரி, அகெயின் இங்க ஒரு 120 டிகிரி. So 120 degree, 120 degree, 120 degree is 360 degree. So 20 plus 20 is 120 plus 120 is 240. அப்படிதானடா? 120 plus 120 is 240. ஸோ அப்படின்னா இங்கே எனக்கு 240 வந்திருக்கணும். 90 plus 90 plus 30 plus 30 டிகிரி. 30 டிகிரி plus 30 டிகிரி. அப்படின்னா எவ்வளவு? 240 டிகிரி.
Okay, so it is 240 degree. 30 degree plus 30 degree 60, it is 240. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த முள்ளுடைய ஹெட் வந்து எவ்வளோ தூரம், மினிட் ஹேண்டுடைய ஹெட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெட் ட்ரா இட் அகெயின். திஸ் இஸ் த சென்டர் அண்ட் திஸ் இஸ் த ஆர்க் லென்த். இந்த முள்ளை திருப்புறோம், முள்ளை ரொட்டேட் பண்ணுறோம், முள்ளோட ஹெட்டை ரொட்டேட் பண்ணுறோம் அன்டில் 40 நிமிஷம் வர்ற வரைக்கும். ஸோ ஹவு மச் டிகிரி இட் ஹஸ் ஸ்வீப்டு, வலிச்சு எடுத்திருக்கு. ஸ்வீப்டு is sweeped is 240 degree. இந்த டிப் வந்து இந்த மினிட் ஹேண்டோட டிப் how much distance it would have traveled, arc length. Formula L is equal to R into theta. R ஓட வேல்யூ, மினிட் ஹேண்டோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, it is 1.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து ரேடியஸா பிஹேவ் பண்ண போகுது. இந்த மினிட் ஹேண்ட் தான் ரேடியஸா பிஹேவ் ஆகும், செயல்படும். 1.5 centimeter. So now I allow you to theta is equal to 240 degree கொடுத்திருக்காங்க. So what will we do? Multiply it with 1. அந்த 1க்கு பதிலா pi radian by 180 degree. So if I cancel 0, 0, I can make it of in the 6 table 3 and 4. So it is 4 pi by 3 radian. Okay. So இப்போ நமக்கு 1.5 கொடுத்திருக்காங்க, R வந்து 1.5. How can I write it? 3 by 2 centimeter. So L is equal to 3 by 2 centimeter and theta is equal to, theta angle எவ்வளவு வந்து 4 pi by 3. So what happens now? இப்போ என்ன ஆகும், 3 3 can get cancels, 3 3 cancel ஆகும் and here you have radian. Radial எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டினாலும் ஒன்று தான். And what happens here, 2 and 4 get cancels, it is 2 pi. Pi என்னன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. எக்ஸாம்பிள் நம்பர் 4ல pi வந்து என்ன, 3.14. ஓகே, குட். ஸோ அப்படின்னா என்னது, 2 into 3.14 சென்டிமீட்டர் யூனிட். 826 centimeter. Good, nice. 6.28. இப்போ ஜேஇலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். pi by 2 அப்படின்னா என்ன, 3.14ல போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. 3.14 divided by 2. பைனா என்ன, pi by 4னா என்ன, pi by 4. 3 pi by 2னா என்ன. These are standards. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூஸா ஞாபகம் வச்சுக்கணும். 2 pi, 3 pi, நன்றி, 4 pi, இந்த அளவுக்கு போதும். 1.57 சொன்னா உங்களுக்கு யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் 1.57 கொடுப்பாங்க, நீங்க டக்குன்னு அது என்னன்னு எழுத தெரியணும். 1.57 சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க, pi by 2ன்னு எழுத தெரியணும் சென்டிமீட்டர். கொஞ்சம் ஈஸியா இருக்கும், டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். கால்குலேஷனுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே, நன்றி. Okay, the answer is 6.28 centimeter. So this is our answer for the 4th question. 5th question போயிரலாமா? 5th one. The 5th one is
I have tagged it. Tag பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். Yes, there. So the fifth one is, if the arcs of the same length in two circles subtend angle 65 degree and 110 degree at the center, find the ratio of their radii அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவனோட ரேடியஸோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்லி go and do the one. இது ரெண்டும் ஒரே சர்க்கிள் இல்லை, ரெண்டும் வேற வேற சர்க்கிள். They are two different circle. The two circle, இந்த வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, subtend angles அப்படிங்கிற வேர்டு. subtend anglesனா உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகே, ஃபார் த ஆர்க் லென்த் உள்ளடக்கி இருக்க ஆங்கிள் என்ன, 65 டிகிரி அண்ட் 110 டிகிரி. ஓகே, சின்ன சந்தேகம் வருது, சப்ஸ்டென்ட் ஆங்கிள்ங்கிற நான் தப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு. ஓகே, எனிகோ லெட் இட் நோ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க. சப்ஸ்டென்ட்னா என்னன்னு நீங்க நெட்ல ரெஃபர் பண்ணி பாருங்க. சப்ஸ்டென்ட், ஐ ஷுட் நாட் மிஸ்டேக்லி டெல். சரியா? ஓகே, ஸோ டூ சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள் இருக்கு. ரெண்டு சர்க்கிளுக்கு ஒரே ரேடியஸா? ஒரே ரேடியஸ் இல்லை. ஒன்று சின்ன சர்க்கிள், ஒன்று பெரிய சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன சொல்லிருக்காங்க, 60 டிகிரி ஸ்வீப் பண்ணாலும் 110 டிகிரி ஸ்வீப் பண்ணாலும் ஒரே ஆர்க் லென்த் தான் இருக்கான். 60 டிகிரி அப்படி இருக்க கண்டிஷனுக்கு ஒரே ஆர்க் லென்த், இந்த லென்த் இந்த லென்த். ஓகே, ஆர்க் லென்த். Subtend angle is angle between two lines at a point. நன்றி. உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆங்கிள், இரண்டு கோடுகளுக்கு இடையில உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் subtend angles. ஓகே, நன்றி. ஸோ ஒரே ஆர்க் லென்த் வேணும்னா ஒன்று 65 டிகிரி, இன்னொன்று என்னவா இருக்க போகுது, 110 டிகிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, 110 டிகிரி அண்ட் 65 டிகிரி. நான் கரெக்டாக எதுக்கு வந்து 65 எதுக்கு 110 என்னால் போட முடியல ஆங்கிள்ஸ். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது கடைசியில் நம்ம இன்னும் கொஞ்சம் டயக்ராமேட்டிக்காக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் ரஃபாக போடுறேன். ஸோ ஒரு இதுக்கு ஆங்கிள் வந்து 65 டிகிரி, இன்னொன்றுக்கு வந்து 110 இதை மாதிரி வந்துடும். சரியா? இதை மாதிரி இது 90, அப்புறம் இது 110 இருக்கும். இந்த மாதிரி இமேஜினேஷன் உங்களுக்கு தேவைப்படும். அப்படின்னா கணக்குகள் இன்னும் கொஞ்சம் வேகமாக போட முடியும். இது 110 டிகிரிக்கான ஆர்க் லென்த்தும் 65 டிகிரிக்கான ஆர்க் லென்த்தும் 65 டிகிரிக்கான ஆர்க் லென்த்து சேம் அப்படிங்கிறாங்க. சேம், இந்த ஆர்க் லென்த் சேம், L is equal to சேம். கணக்கு முடிச்சுட்டு பார்க்கலாம், இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ரேடியை, ரேடியோட ரேஷியோ என்ன? ஸோ இல்லை எப்படி எல்லாம் ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் கேஸ், முதல் கேஸ் என்ன பண்ணணும், R1 இன்டூ θ1, ரெண்டுத்துக்கும் R1 இன்டூ θ1. செகண்ட் கேஸ், ரெண்டாவது கேஸ் R2 இன்டூ θ2. ரெண்டுத்துக்கும் என்ன சேம் சொல்லிட்டாங்க, L1 is equal to L2. ஓகே, ஸோ θ1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, θ1 is 65 டிகிரி. θ2 என்ன, 110 டிகிரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும், டிகிரிலேயே போடணும். we have to substitute in radian. அப்புறம் என்ன பண்ணலாம், 65 degree is equal to multiplied with pi radian by 180 degree. And θ2 is equal to 110 degree
pi radian by 180 degree. 0 0 get cancels. So எனக்கு என்ன வந்திருக்கும் 11 pi by 18. theta 2 என்ன 11 pi by 18 radian. theta 1 என்ன theta 1. Oh, let it be as it is 65 5 let it be அதே மாதிரி இருக்கட்டும் 65 pi by pi 65 pi by 180. இந்த டிகிரி get cancel ஆயிரும். 65 pi by 180 radians. So length same தானே, ரெண்டுத்துக்கு length same. Length sameங்கிறதுனால நான் என்ன எழுதலாம், r1 theta 1 equal to r2 theta 2. இப்போ என்ன என்கிட்ட கேட்டிருக்காங்க, r1 by r2 என்னன்னு கேட்டிருக்காங்க. r1 by r2 அதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. r1 by r2 னா என்ன ஆகும், theta 2 by theta 1. theta 2 is what? theta 2 in theta 1 ni divide பண்ணனும். So pi 11 pi by 18 இதெல்லாம் கன்வர்ஷன்ஸ்க்காக இங்க எழுதுனது. r1 by r2 is equal to 11 pi by 18 radian divided by 65 pi by 180 radian. நான் என்ன பண்ண போறேன், I will put a multiplication symbol. What happens now, 180 divided by 65 pi. In times of 1 by radian. இப்போ the radian cancel ஆயிரும். 18 and 10 and pi cancel. So 110 by 65. r1 by r2 is equal to என்ன, யூனிட் கிடையாது. 5 tablesல if I cancel it out, 5 table cancel பண்ணும்போது it is 1 and 3. ஓகே தானே, மேல இருக்க 5 tables கேன்சல் பண்ணும்போது do it 22. so 22 by 13. இதுல என்ன நம்ம இன்ஃபர் பண்ணலாம், ஒரே ஆர்க் லென்த் வேணும் அப்படின்னா நான் முதல்ல வரைஞ்ச படம் தப்பு. this is wrong. ஏன், இப்ப நியூமரேட்டர் பெருசா இருக்கு, டினாமினேட்டர் சின்னதா இருக்கு. ரேஷியோன்னா இப்படிதான் எழுதணும், 22:13. நியூமரேட்டர் பெருசு, டினாமினேட்டர் சின்னது. இப்ப நியூமரேட்டர் பெருசு, டினாமினேட்டர் சின்னதுன்னு யோசிங்களேன். என்ன வந்திருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5/2 எடுத்திருக்கேன், ஆன்சர் என்ன வரும் 2.5. இப்போ இதே இதை நான் மாத்தி போடுறேன், 2/5 அப்படின்னு எடுத்தேன், நியூமரேட்டர் சின்னது, டினாமினேட்டர் பெருசு, அப்படின்னா எனக்கு என்ன வரும் 0.4. ஓகே, இப்போ 2.5 வந்து என்னவா இருக்கு, 2.5 is greater than 1. 0.4 is less than 1. அப்புறம் நியூமரேட்டர் பெருசா இருந்து டினாமினேட்டர் சின்னவா இருந்தா உங்களுக்கு greater than 1 வரும். ஸோ அப்புறம் r1 by r2 என்ன, greater than 1. இந்த r2 எந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆகும், r1 is greater than r2. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வட்டம் தான் பெரிய ரேடியஸ் இருக்க போகுது, சின்னது
குட்டியா இருக்க போகுது. ஸோ பெரிய ரேடியஸ் இருக்கக்கூடியதுக்கு நீங்க 65 டிகிரி டேர்ன் பண்ணி ஒரு லென்த் கண்டுபிடிச்சிங்கனாலே அந்த லென்த்தும் சின்ன ரேடியஸ்ல இருக்கக்கூடிய இதுக்கு 110 டிகிரி டேர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஆர்க் லென்த் உங்களுக்கு என்னவா இருக்க போதும்? 110 டிகிரி சேமா இருக்கு. 110 டிகிரி. இது எத்தனை டிகிரி? இது 65 டிகிரி. இது 65 டிகிரி. You want the same arc length for a bigger radius, smaller radius. Bigger radius க்கு அந்த arc length வந்து என்ன வந்துற போகுது? The arc length is we can achieve by smaller angle. For smaller radius, இந்த arc length அப்படியே achieve பண்ணனும்னா you have to turn very long. Okay, so we are done with the example. Hope இதான் நம்ம conclusion. Okay, so எல்லாம் முடிச்சிட்டோம். We are done with, now we are ready to do the exercise 3.1. Exercise 3.1 செஞ்சு பாருங்க. If I have time, I will make a video on the exercise questions and upload it on our channel. Or you can go live for exercise number 3.1. Now you are ready to do exercise number 3.1 NCERT class 11 trigonometry. Okay, thank you for your support and cooperation. நன்றி நன்றி நன்றி. எனக்கு தெரிஞ்சு சாலை தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சாலை மாதேஸ்வரன். நன்றி நன்றி சாலை. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகேடா, பை, see you. Have a great day.